நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய மாவட்டம் கடலூருங்க. அடாரிங்கிற இடத்துல இருக்கிற மங்களூர் அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜ்க்கு தான் இன்னைக்கு நாம வந்திருக்கோம். இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கஸ்டமர் நம்ம பயணியர் பயோ டேங்க் யூடியூப் சேனல் பார்த்து தான் நமக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு 2 டேங்க் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு 1200 லிட்டரும் எங்களோட நெய்பருக்கு 1500 லிட்டரும் தேவைப்படுது. 2 டேங்கையும் ஒரே நாளில் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இங்க வந்து பார்த்தபோது இந்த கஸ்டமர் நம்ம கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு குழி எடுத்துட்டுங்க 2 டேங்கையும் ஒரே குழியில ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வீட்டுக்கு பேக் சைடில் இடம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் நம்ம இப்போ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே பக்கத்துலேயே ஏறி போகிறதுனால ஒரு 4 அடி குழி எடுக்கும் போதே ஊற்று தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் கான்க்ரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டுனீங்கன்னா சீக்கிரமாக நிறைஞ்சிரும். நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப நிறைஞ்சிட்டே தாங்க இருக்கும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செப்டிக் டேங்க் நிறைஞ்சதுன்னா லாரி வச்சு க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இந்த டேங்குக்காக மெயின்டெனன்ஸ்னு சொல்லி ₹1 கூட நீங்கள் வாழ்நாள் முழுவதும் செலவு பண்ண தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் உள்ள வரவே பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. அதனால இந்த டேங்குக்குள்ள எப்போதுமே மனித கழிவுகளே ஸ்டோர் ஆகாது. இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ள இருக்கிற பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பயணியர் பயோ டேங்க்ல மட்டும்தாங்க கொடுத்துருக்கோம். ஆமா, நீங்க பாக்டீரியாவை எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் ரீஃபில் பண்ணுவீங்க 3 மாதத்திற்கு ஒரு முறை. அதுக்கு ஒரு டைமும் ₹2500 செலவும் கூட பண்ணுவீங்க. ஆனா நம்ம பயணியர் பயோ டேங்க்ல இந்த பாக்டீரியாக்காக நீங்க ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு பாக்டீரியாவுக்குமே 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். எந்த இடத்துலையுமே நம்ம இந்த டேங்க்ல ஜாயின் கொடுத்து இந்த டேங்கை செஞ்சிருக்க மாட்டோங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டாக தான் இந்த டேங்கை நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். இந்த டேங்கை நம்ம ரிஜிட்டட் FRP அப்படிங்கிற மெட்டீரியல் செஞ்சுருக்கிறதுனால இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. அதனால இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ, துருப்பிடிக்கிறதோ, இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளை வெளியே வரதோ, இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராது. அதனால நம்ம பயணியர் பயோ டேங்குக்கும் நம்ம 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் இந்த டேங்கை எடுத்து ஒரு 30-40 வருஷம் கழிச்சு வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும்னா கூட எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எடுக்கும் போதே உடஞ்சிருங்க. இந்த மாதிரி ஒரு பயோ டேங்கை நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காதுங்க. அந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. 2 பேர்த்துலேருந்து 580 பேர் யூஸ் பண்ணுறதுக்குமே எங்களால் சிங்கிள் டேங்காகவே செஞ்சு கொடுக்க முடியுங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை மட்டும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.